யாரு காமன் மேன், எந்த காமன் மேனை நீங்க நிகழ்ச்சிக்குள்ள கொண்டு போக போறீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து இதுக்குள்ள இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களெல்லாம் இப்படிதான் ட்ரீட் பண்ணும் அப்படின்னு ஏதாவது கிரைட்டீரியா இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து ஒரு பஸ் டாஸ்க் இருக்கு. அந்த பஸ் டாஸ்க்ல இருக்கிறவங்க இது ஒரு டாஸ்க்குப்பா, இதுல யார் யாருக்கெல்லாம் சீட் இருக்கோ அவங்களாம் தான் செலக்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கிரைட்டீரியான்னு கேட்டால் கிடையாது. அடுத்து சேர் டாஸ்க், அதுலேயும் எந்தெந்த பேருக்கு சேர் இருக்கோ அவங்க தான் செலக்ட் அப்படியா அப்படின்னு கேட்டாலும் கிடையாது. ஸோ முழுக்க முழுக்க கண்டென்ட்டுக்காக பண்ணக்கூடிய ஒரு ஒரு 2 டாஸ்க்காக தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாரையுமே வந்து அவங்க அழைச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓகே ஃபைன், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவங்கெல்லாம் இருப்பாங்களா, இவங்களோட பொறுமையை நாங்கள் சோதிக்கிறோம் அப்படிங்கிற வகையில் இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா ஃபைன். அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியில செலக்ட் ஆகி உள்ள போயிட்டு ஒருத்தவங்களும் அந்த ஜட்ஜஸ்கிட்ட பேசும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு விஷயங்கள்ல வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, என்னை சிரிக்க வை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவங்கள பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸே சரி நீங்க சூப்பரா நடிக்கிறீங்க அப்படின்னு எங்களை சொல்ல வைங்க பார்ப்போம் அப்படின்னு ஒன்று கேட்டா அது நடக்காது. ஏன் அப்படின்னா, இங்க நம்ம அது விடாப்பிடியா அப்படி நிக்கிறது இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயத்துல என்னதான் ஜோக் சொன்னாலும் சிரிக்க மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி நிற்கிறதா அந்த ஒரு விஷயம் வந்து மாறும். அந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ஓகே அவங்கக்கிட்ட என்ன இருக்கு, அவங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து சொல்றாங்க, இது மாரி நான் வந்து இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன், இந்த விஷயங்கள் பண்ணிருக்கேன், எனக்கு வந்து இந்த ப்ரொஃபைல், அவங்களோட ப்ரொஃபைலை வந்து அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் ஓகே, நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது இதே கேள்வியை திருப்பி ஓகே ஒரு காமன் மேனா நான் இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னா, இதுக்காக தான் நீங்க பிக் பாஸ் வரணுமா, நீங்க பிக் பாஸ்க்கு எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிற கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் லாஜிக்கலா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். பிக் பாஸ்க்குள்ள வரவங்க ஃபேம்காக தான் வராங்க, வேற எதுக்காகவும் வர, ஒரு ஃபேம் கிடைக்குதா அதுக்காக தான் வராங்க தவிர மற்றபடி புரட்சி செய்யணும் அப்படிங்கிறதுலாம் யாருமே இல்லை. புரட்சி செய்யறவங்கன்னா தான் பிக் பாஸ்க்குள்ள வரணும்னு வரவும் மாட்டாங்க. லாஜிக்கலா அதான் உண்மை. ஏன்னா இது இது ஒரு இந்த ஷோவை ஒரு ஃபேம்காக தான் பயன்படுத்துறீங்க, கண்டென்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பயன்படுத்துறீங்க. ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் அவங்க வெளில போகிற வரைக்கும் உங்களுக்கு தேவையான அனைத்து கண்டென்ட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க கேப்பபிள் தானே. அவங்க உள்ள போனதுக்கப்புறம் அவங்க எப்படி இருப்பாங்க, அந்த இதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்கள மாத்திப்பாங்கல்ல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, பிக் பாஸ் நிகழ்ச்சியில செலக்ட் ஆகுது, அந்த காமன் மேன் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய கிரைட்டீரியாஸ் வச்சிருந்திருக்காங்க. நீங்க ஏன் பிக் பாஸ் போகணுங்கிற கேள்வியை கேட்டிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வீடியோ கான்ஃபரன்ஸ் போயிருக்கு. இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இதுக்கப்புறமும் இதே தான் கேள்வி அப்படிங்கும்போது, ஓகே இந்த 3 பேரும் பிக் பாஸ்ல இருந்தவங்க, சாரி 4 பேரும் பிக் பாஸ்ல இருந்தவங்க, 4 பேருமே ஒரு ஒரு விதமா மக்கள் மத்தியில பிரபலமானவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இங்க ஆரி அவர்களை வந்து எல்லாரும் ஒரு நடுவரா பார்த்தாங்க, ஒரு டிபேட் நிகழ்ச்சியோடைய நடுவரா பார்த்தாங்க. ரொம்ப நேர்மையா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கு. ஆனா சமீபத்துல அவர் வந்து ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாரு, இது ஒரு ஆடிஷன் மாதிரி எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல ஓவியா எடுத்த